இது வானத்தின் வாசல். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் கூட உங்களோடு கூட நிற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவை என்ன? நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவையோடு கூட இருக்கிறோம் இல்லையா? இந்த காலை வேளையில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய தேவையாக மாறுமே ஆனால் மற்ற அனைத்து தேவைகளையும் இல்லாமல் மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்போது ஒவ்வொரு தேவையோடு கூட தான் நம்ம வருகிறோம், ஒவ்வொரு சூழ்நிலையோடு கூட தான் வருகிறோம். ஆனால் நம்முடைய தேவை இது அப்படின்னு சொல்லி ஒன்று மாறுமே ஆனால் நம்முடைய மற்ற அத்தனை காரியங்களும் இல்லாமல் போய்விடும். நான் முதல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டிவிட்டு அது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், பக்கம் 301. அப்பொழுது காலேப் கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயலை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்திய நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நிலங்களை கொடுத்தான். காலேப்புடைய மகள் அக்சாள். இந்த அக்சாள் இப்போ திருமண வயதில் இந்த பிள்ளை வீட்டில் இருக்குது. வீட்டில் திருமண வயதில் இருக்கிற இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு காலேப் ஒரு நிபந்தனை வைக்கிறார். அது என்ன நிபந்தனைன்னா, கீரியாத் சேப்பேரை யுத்தம் பண்ணி பிடிக்கிறவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவருடைய தம்பியுடைய மகனாகிய ஒத்னியேல் என்கிறவன் அதை பிடித்தான். 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அப்படி இருந்து இந்த அம்மா புருஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த அம்மா சொல்லுது, ஐயா நெல்லுங்க, ஒரு நிமிஷம் நெல்லுங்க. ஏன் நிற்கணும்? எனக்கு அப்பாட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரேன். அது என்ன ஆசீர்வாதம்? நேர அப்பாட்ட போய் கேட்குற, அப்பா எனக்கு நேர் கொஞ்சம் நிலத்தை எல்லாம் தந்தீங்க, தந்தது என்ன? அது வறட்சியான நிலம், எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தரணும்னு கேட்டா. அவளுக்கு அப்பா கொடுத்தாரா இல்லையா? இவ்வளவு சம்பவத்தை தான் நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். ஆனால் இந்த சம்பவம் பைபிளில் 2 இடத்துல இருக்குது. பார்த்து, இதே சம்பவத்தை 2 இடத்துல இருக்குது. 2 இடத்துல ஒரு சம்பவம் இருக்குனாலே கொஞ்சம் முக்கியமாக்கும், கேட்டிங்களா? கொஞ்சம் முக்கியமான சம்பவம். அக்சாலை இந்த காலத்து சபைக்கு நான் ஒப்பிட்டு பேசி காலேப்பை ஒரு நல்ல ஒரு தகப்பனுக்கு ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு புரியும்படியா. இந்த அக்சால் எதிலே தெரியுமா திருப்திப்படவில்லை? நல்ல யுத்த வீரனாகிய ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. அப்பா போதும் கர்த்தாவே. நான் சொன்னா, நம்ம பாசையில் சொன்னா 6 பேக் உள்ள ஒத்தினியல்னாக்கும் சொல்லணும், சரிதானா? நல்ல யுத்த வீரன் கிடைச்சாச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு யுத்த வீரன், காலம் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல பார்க்கிறவன், அப்படி. ஆகையினால அது போதும்னா சொன்னா இல்லை, அதிலே திருப்தி இல்லை. அப்பா கொஞ்சம் போல கொடுத்தாரு, தந்தது போதங்கிறத திருப்தி பட்டாளா? உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் பெண்ணுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பையன் கொடுத்து தான் பொண்ணை கட்டணும். ஈசாக்கு கொடுத்து தானே கட்டினாரு.
வீட்டில் போய் கேட்கணும் நான் மற்றவர்கிட்ட. ஈசாக்கு கொடுத்து தான் கல்யாணம் பண்ணார். யாக்கோபோ ஒன்றே கொடுப்பாரு, இல்லைன்னா 7 வருஷம் வேலை செஞ்சு தான் ஒன்றை கட்டுவார். அடுத்ததை கட்டணும்னா இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய்வார். அப்படி தானே இருக்குது பைபிளில். உங்கள் பைபிளில் இல்லையோ? நான் நம்ம பாசையிலே பேசிடுவோம், பார்த்துக்கிடுங்க. வேலை செஞ்சு கொடுத்து கல்யாணத்தை பண்ணார். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் இருந்த அக்ஸாளுக்கு அப்பா ஏதோ ஒன்று தந்தார். அதுக்காக நன்றி இயேசுவே, நான் போயிட்டு வரேன் டாடி நான் சொல்லிட்டு போனான். வாய்ப்பே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் பல விதத்தில் இதிலே திருப்திப்பட்டு விட்டோம். நான் என்னைத்தான் சொல்லுகிறேன். என்னுடைய ஊழியத்துடைய ஆரம்பத்தில் சில காரியங்கள் நடந்தாச்சுன்னா ஓகே இது போதும். நான் என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே 30 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடத்தை எனக்கு தாருமான்னு கேட்டேன். முதல்ல 6 நடத்துறதுக்கு ஒரு 300 சதுர அடி கொண்ட ஒரு இடத்தை தந்துடுவீங்களா? நான் என்ன தெரியுமா பண்ணேன், அதுக்காக ஒரு காலுக்கு போய் அட்வான்ஸும் போட்டுட்டேன். ஒரு காலை வாடகைக்கு எடுத்து அட்வான்ஸு போட்டு, அந்த ஆள் சொன்னார் புதன்கிழமை உங்களுக்கு சாவியை தருகிறேன் என்று சொல்லி. புதன்கிழமை சாவி வாங்குறதுக்காக போகிறேன். 20,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். போன உடனே சாவியை தராமல் 20,000 ரூபாவை எனக்கு திரும்ப தந்து சொல்கிறாரு, உங்களுக்கு கால் இல்லைன்னு. என் தலையிலேயே இடி விழுந்தது போல இருந்து, என் தெய்வமே, நான் ஆசைப்பட்டது போல் கரெக்டாக ஒரு 300 ஸ்கொயர் சதுர அடி கொண்ட ஒரு அறையை தந்தேன். இப்போ அதுவும் போச்சா? அட்வான்ஸையும் திரும்பி தந்துட்டாரா? எனக்கு அது கிடச்சா அது போதும்னாக்க திருப்தி அடைந்துட்டு இருந்தேன். இப்போமாக்க ஆண்டவர் 2000 சதுர அடியில் கால் தந்த போகிறான். எனக்கு இப்போ 10 இல்லை. அடுத்தது கேட்க ஆரம்பிச்சாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் சில நேரத்தில் ஆண்டவரே எனக்கு காய்ச்சல் மாறினா போதும், கர்த்தாவே எனக்கு தலைவேதனை மாறினா போதும், எனக்கு எப்படியாவது இந்த மாதத்தில் இந்த இஎம்ஐயை கட்டினால் போதும், இதில் ஒன்றும் திருப்தி அடையக்கூடாது. இதுக்கு மேலாக ஒரு காரியத்தை வாங்குவதற்காக வந்தவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் அதை மட்டும் வாங்க வரல, இதுக்கு அப்புறமான ஒரு தேவ பிரசன்னத்தை வாங்க வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் எத்தனை பேர் நம்மளை நேசித்தாலும் ஆண்டவரை மட்டும் நேசிக்கிறத விட்டுறக்கூடாது. ஆண்டவரை மட்டும் நேசிக்கிறத விட்டுறக்கூடாது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை சொல்லுகிறேன். நான் ஊழியத்துக்கு வந்தேன். பசினா என்னன்னு எனக்கு தெரியும், பட்டினினா என்னன்னு எனக்கு தெரியும். பட்டினினா என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு மூத்தமாக என்ன இருக்கிறான், இவன் கை குழந்தையாக இருந்ததான நேரத்தில் ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு பழம் வாங்கி அவன் வாயில் வைத்து கொடுப்பதற்கு எங்கள் வழி இல்லாத காலத்தில் பச்சை தண்ணியை பிடிச்சி ப்ரேயர் பண்ணி கொடுத்தேன். கஷ்டம் தெரியாமல் இல்லை. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சபையை தந்தார், நல்ல விசுவாசிகளை தந்தார். என்ன வந்தாலும் நான் ஆதியில் ஆண்டவரை நேசித்ததை விட இன்னும் அதிகமாக தான் ஆண்டவரை நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா, என்னை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் கொஞ்சம் ஆத்துமாக்கள் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. சரிதானே இல்லை? என்ன 4 இடத்துக்கு தெரிய ஆரம்பித்த பிறகு தான் 4 பேர் பார்க்குற இடத்துல சோத்திரம் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் 10 காசு கையில் இல்லாமல் ஒரு டீ குடிப்பதற்கு ஆசையாக இருந்து டீ குடிப்பதற்கு வழி இல்லாத காலத்தில் அன்றைக்கு என்னோடு கூட இருந்தவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மாறவில்லை. அவரை மட்டும் விடாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, யார் வந்தாலும் எனக்கு இயேசுதான் முக்கியம்னு சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி அல்லேலூயா, நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் வந்தாலும் இயேசுவே பெரியவர். இப்ப அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க,
அப்பாவும் நீரே. ஓ அப்பாவும் நீரே, நானுந்தன் பிள்ளை அன்றோ, நானுந்தன் ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே. உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல். என்ன நல்ல கவனிங்க, என்ன நல்ல கவனிங்க. நல்ல மனிதர்கள், நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் ஆண்டவர் தந்திருக்க. எனக்கு சொந்த மகனை போல என்னை நேசிக்கிறவர்கள் என் சபையில் உண்டு. சொந்த மகனை போல என்னை நேசிக்கிறவங்க உண்டு. சொந்த சகோதரனை போல நேசிக்கிறவங்களை ஊழியத்து நிமித்தம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வீட்டில் ஒரு நல்ல காரியம் வாங்கினா அது பாஸ்டர்னு சொல்லி ஒதுக்கிக்கிற நல்ல சகோதரர்களை எனக்கு தந்தார். இன்னும் சொல்ல போனா நான் மற்ற விலை அதிகமான சட்டை என்னை நேசிக்கிற ஒரு தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தது. நான் இன்னைக்கு கையில் வச்சிருக்கிற மைக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பக்கத்தில் ஒருவன் எனக்கு கிஃப்ட் பண்ணு. அவன் வாங்கினாராம், அது நல்லா இருந்துச்சின்னு சொல்லி அது எங்க பாஸ்டருக்கு கையிலையும் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி கொடுத்தது. என்னை நேசிக்கிற சகோதரர்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வீட்டில் ஒருவனாக எங்களை பார்க்கிறவர்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் வந்தாலும் என்னுடைய ஜெப நேரத்தில் இவர்களுக்கு முக்கியத்துவம் அல்ல. ஃபோன் வந்தாச்சுன்னு அதில் தான் கிடக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு இவர்களை விட எனக்கு என் இயேசு தான் முக்கியம். எதிலே திருப்தி அடைகிறோம்? நல்ல ஐக்கியங்களிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள். இதெல்லாம் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் நமக்கு தந்தது. நம்முடைய ஐக்கியங்களும் நல்ல உறவுகளும் பெருக பெருக ஜீவ தண்ணீராகி அப்பாவை மறக்காம அவர் அண்டையில இன்னும் நெருங்கி சேர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னும் அவருக்குள்ளே வளர அப்பா நமக்கு கிருபை தருவாராக. எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிருக்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஓலை குடிசைக்குள்ள நின்னாலும் ஒன்றும் இல்லாத இடத்துல உயர்த்தினாலும் இந்த அக்ஸாளுக்கு திருப்தியே கிடையாது. எவ்வளவு பெரிய உயர்வில் வந்தாச்சு. அப்பா பெரிய மிலிட்ரி மேனுங்க, அசைத்தவருங்க, யுத்த வீரனுக்கு மகாங்க. நல்ல பட்டம் இருந்த உடனே திருப்தி வரல, நல்ல புருஷன் கிடைச்ச உடனே திருப்தி வரல, நல்ல இடம் கிடைத்த உடனே திருப்தி வரல. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், நல்ல இடத்தை ஆண்டவர் தந்தாலும் ஆண்டவர் என்னை உயர்த்த 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 எனக்கு ஆராதனை இன்னும் அதிகமாகி கொண்டே தான் இருக்கணும். என்னுடைய ஜெபம் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களோ அவங்க வலது கரத்தை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் போன வருஷத்தில் ஒரு பாஸ்டரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிங்க. ஒரு பரிசுத்தவான், தமிழ்நாட்டில் அறியப்படுகிற ஒரு தேவ மனுஷன். அவரை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு நேரம் கிடைத்தது. நான் என்ன கூட இருந்த சகோதரர்கள் மட்டும் அந்த பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்படியே அவர் இருக்காரான்னு கேட்டு அப்படியே டைமை வாங்கிட்டேன். அங்கே போனால் தான் தெரியுது ஆள் இவ்வளோ சிம்பிளான்னு சொல்லிட்டு. 1 மணிக்கூர் எங்ககிட்ட பேசியிருப்பார். 1 மணிக்கூர் நான் கேட்ட கேள்விக்கு வேறு யாராருன்னு சொன்னால் கிளம்பி போன துரத்தி விட்டுருப்பாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா டெய்லி எத்தனை மணி நேரம் ஜெபிப்பீங்கன்னு கேட்டேன். எப்படி ஜெபிப்பீங்கன்னு கேட்டேன். முழங்கால நிற்பீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்க, விட்டுருவீங்களாக்கும் கேட்ட கேள்வி. கடைசியில் கேட்டு சாதாரணமாக இருந்தார். நான் கேட்டேன், இன்னைக்கு ஐயா உங்கள் சர்ச்சில் எத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்க? அவர் சொன்னார், இன்னைக்கு 5500 விசுவாசிகள் இருக்கிறாங்க. வெறும் 5500 தான். இப்போ நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் ஆத்துமா ரசிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறேன்னு.
ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவருக்கு சர்ச்சுக்கு பேரில் கவர்மெண்ட் பஸ் வரும். கேம்பஸுக்குள்ளே 20-25 வண்டி நிற்கிது. இப்போ சொல்கிறாரு, நல்ல வண்டி, பெரிய மைதானம் போல கேம்பஸ், பிரம்மாண்டமான கட்டிடங்கள், இதில் ஒன்றும் எனக்கு திருப்தி இல்லை. இன்னும் எதற்காக ஜெபிக்கிறீங்க? இன்னும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன், இன்னும் ஆத்துமாக்களுக்காக கதறுகிறேன். எவ்வளோ சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் எத்தனை பேர் புரிகிறவங்க இருக்கிறீங்க? எவ்வளோதான் கர்த்தர் என்னை உயர்த்தினாலும், எவ்வளோதான் கர்த்தர் என்னை மேன்மையாக வைத்தாலும், என்னுடைய ஆசை வேற ஒன்றாகும், என்னுடைய எதிர்பார்ப்பு வேற ஒன்றாகும். ஹல்லேலூயா! அது என்ன எதிர்பார்ப்பு? அக்ஸாலுக்கு எதிர்பார்ப்பு என்ன? 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவள், சத்தமா நீங்க மட்டும் வாசிங்க பார்க்கல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். போதும் போதும். இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த கூட்டத்தோட இறுதியில் ஒரு 5 நிமிஷம் அவங்க எல்லாருக்காக ஜெபிப்பேன். என்னன்னா, இனி அடுத்த ஒரு 10-15 நிமிஷங்கள் நான் பேச பேச நீங்கள் உள்ளத்துக்குள்ளேயே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரியா? உள்ளத்துக்குள்ளே இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தோம். இந்த அம்மா என்ன தெரியுமா கேட்குறாங்க? இப்போ எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நீர் பாய்ச்சல். சொல்லுங்க பார்க்கல, நீர் பாய்ச்சல். ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. நீர் பாய்ச்சல் என்றால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அசைவாடுதல், ஆவியானுடைய கிரியைகள், இப்படி ஒன்றை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன பணத்தை தந்தாலும், நீர் எனக்கு என்ன மேன்மையை தந்தாலும், நீர் எனக்கு என்ன உயர்வை தந்தாலும், நாம் வாஞ்சிக்க வேண்டியது தேவனுடைய பிரசன்னமே. நாம் வாஞ்சிக்க வேண்டியது தேவனுடைய பிரசன்னமே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எனக்கு தேவ பிரசன்னம் முக்கியம், எனக்கு அதுதான் நீர் பாய்ச்சல், அதுதான் என் தேவை, அதுதான் என் ஆசை, அதுதான் என் ஏக்கம், அதுதான் என் விருப்பம், அதுதான் என் இருதயத்தின் துடிப்பு. ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். சொல்லுங்க, பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். முடியாததை. என் சபையே, உங்க வாழ்க்கையில என்ன வேணும்னாலும் இருக்கலாம், என்ன வசதினாலும் இருக்கலாம். ஒரு சந்தோஷம் இல்லாததற்கு காரணம், இன்னும் தேவ பிரசன்னம் உங்களை தொடல. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யல. ஜீவ தண்ணீராகிய தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யல. எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தேவ பிரசன்னம் தாரும் ஆண்டவரே, எனக்கு நீர் பாய்ச்சல் வேணும் ஆண்டவரே, எனக்கு என்ன இருந்தாலும் எங்க பிரசங்க பீடத்தில் தேவ சமூகம் இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே, தேவ சமூகம் இல்லாத ஒரு செய்தி வேண்டாம் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு கிரியை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு நீர் பாய்ச்சல், அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் வேணும்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆவியானவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு போராடி ஜெபிச்சாரா இல்லையா? போராடி ஜெபிச்சாரா இல்லையா? எப்படி ஜெபிச்சாரு சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை
ஆசீர்வதித்தால் ஒழிய ஒரு வாட்டி கூட அந்த வலது கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என்னை யாக்கோபு என்ன ஆசீர்வதின்னு கேட்டார் இல்லையா? எந்த ஆசீர்வாதத்தை கேட்டார்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனைவி தாரும் ஆண்டவரே நான் கேட்டாரு. மனைவி இல்லை, மனைவிகள் உண்டு, 2 4 உண்டு. எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை என்கிற ஆசீர்வாதத்தை மக்கள் 11 உண்டு. எதை ஆசீர்வாதம்னு கேட்டார். எது ஆசீர்வாதம்? யாக்கோபு கண்ட ஆசீர்வாதம் என்ன? ஆடு மாடுகள் அவர் திரளாக உண்டு. ஆடு மாடு மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. தெரியாம ஜெபம் பண்ணிட்டனோ, தெரியாம கையை தூக்கிட்டோமோ? நான் பேசுறது எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுறவங்க இன்னொரு லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசீர்வாதம் தாங்கன்னு கேட்டாரு. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன 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 பார்த்துக்கிடுங்க. இப்ப சிலர் தேடுறாங்க பாருங்க, ஏதாவது அங்க இருக்கான்னு சொல்லி. தேடியும் காணாதிருப்பீர்கள் பாருங்க. இப்போ 4 மனைவி உண்டு. 4 தானா? வெறும் 4 தான். 10 11 மக்கள் உண்டு. ஆடு மாடு மந்தை எல்லாம் இப்படி எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இவ்வளோத்தை வச்சுட்டு கேட்குறாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன். கொஞ்சம் கொழுப்பு தானே நம்ம பாசையில் சொன்னான். இனி உனக்கு என்னப்பா ஆசீர்வாதம் வேணும்னு தானே ஆண்டவர் கேட்டிருக்கணும். இனி உனக்கு என்னப்பா வேணும்? இன்னைக்கு நம்மளும் பல நேரத்தில் அதைத்தான் ஆசீர்வாதம்னு பார்க்குறோம். பைபிள் காட்டுகிற ஆசீர்வாதம் என்ன? நம்ம இன்னைக்கு பார்க்குற ஆசீர்வாதம் என்ன? வீடும் சொத்தும் நிலமும் பணமும் மிருக ஜீவன்களும் வாகனங்களும், இதைத்தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். உங்களுக்கு சொல்லட்டுமா, முதல்ல ஆசீர்வாதத்தை எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் சமாதானமாக்கும். மனுஷனுக்கு எல்லாம் உண்டு, மனுஷன உள்ளத்துல சமாதானம் இல்லை. சரிதானா? ஆகையினால கேட்டார், என்ன ஆசீர்வாதத்தால் உண்மை விட மாட்டேன்னு. யாரு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாரு? யாரோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாரு? தனியா தானே ஜெபம் பண்ணாரு. தனியா தானே ஜெபம் பண்ணாரு. சில நேரத்தில் தனியா ஜெபம் பண்ணணும், சில நேரத்தில் குடும்பமா ஜெபம் பண்ணணும். என்ன அண்ணமாருக்கு சொல்றேன், சில நேரத்தில் தனியா ஜெபம் பண்ணணும், சில நேரத்தில் குடும்பமா ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் இவங்களெல்லாம் அந்த இவங்களெல்லாம் வச்சுட்டு ஜெபம் ஓடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அண்ணன் யாக்கோபு குடும்பத்தோட கூடி உட்கார்ந்து ஜெபம் நடந்திருக்குமாக்கும். நான் எனக்கு சிந்தையை சொல்கிறேன். யாக்கோபு 4 மனைவியும் உட்கார வச்சுட்டு, பிள்ளைகளெல்லாம் ரவுண்டாக உட்கார வச்சுட்டு, நம்ம இன்னைக்கு ராத்திரி கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணுவோன்னு பார்த்தா நடக்குமாக்கும். இவர் முதல்ல பாட்டு தொடங்குவார், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். உடனே மூத்தவா சொல்ல, ஃபாதர் பாட்டு நான் பாட மாட்டேன். உடனே அடுத்த பாட்டு பாடுவார், அழைத்தவரே. உடனே அவ பாடுவா, நான் ஜான்ஜபராஜி பாட்டு பாட மாட்டேன். உடனே இவ சொல்லுவா, தேவ கிருபை என்றும் உள்ளது. அப்ப அடுத்த 2 பேர் சொல்லுவா, அவ தொடங்கிய பாட்டு நான் பாட மாட்டேன்னு. ராத்திரி முழுவதும் இந்த 4 பேரோட போராடக்கு முன்னால விடிஞ்சிடும். அதுக்கு முன்னால அடுத்து அந்த 11ல் 1 கேட்கும் சாய, அடுத்தது கேட்கும் தண்ணி, அடுத்தது கேட்க அம்மா பயமா இருக்கு. இதோட வச்சுட்டு ஜெபம் பண்ண முடியுமா? இப்ப புரிஞ்சு எப்படிதானே உங்களுக்கு? லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினால பார்த்தாரு, இதோட வச்சிருந்தா எனக்கு வேலை நடக்காது. எல்லாத்தையும் துரத்தி அப்புறம் கொண்டு தள்ளிட்டார். போங்க, இனி வரணும்னு ஆத்த நீந்தி தான் வரணும். ஏன்னா குட்டியை விட்டுட்டு ஆடு வராது. புரிஞ்சவங்களுக்கு சோத்திரம். குட்டியை விட்டுட்டு ஆடு வராதுன்னா என்னது? பிள்ளைய விட்டுட்டு தள்ள வராதுன்னு இவருக்கு நம்பிக்கை உண்டு. மனசுல சார் பிள்ளை தள்ள அந்த அங்கே கடை கட்டி இங்கே ஒத்தையில நானும் தூதனை பார்த்துக்கலாம்னாக்கம். முதல்ல ஆசீர்வாதத்துக்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் தெய்வம் தருகிற சமாதானத்துக்காக போராடுகிறவர்களாக இருப்போமே. ஆனால் ஒரு சபை போதகனாக சொல்றேங்க, ஒரு சபை போதகனாக சொல்றேங்க, நல்ல வீடு. ஒரு வீட்டுக்கு போனேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கோடியாவது இருக்கு அந்த வீடு. சைடில் ஒரு 4 5 கார் நின்று, அத்தனை காரும் ஒரே நம்பரில் நிற்கிறது.
ஒரே நம்பர்ல நிற்கிறேன். பாஸ்டர் எப்படியாவது எங்க வீட்டில் வந்து ஜெபிச்சுட்டு போக மாட்டீங்களான்னு கூப்பிட்டாங்க. கோடிகளுக்கு சொத்து. என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க வீட்டில் சமாதானம் இல்லை பாஸ்டர், சமாதானம் இல்லை பாஸ்டர். எனக்கு புருஷன் 2 பிள்ளை உண்டு, சமாதானம் இல்லை பாஸ்டர். நம்ம பல நேரத்தில் வீடு வந்தா சமாதானம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், பணம் வந்தா சமாதானம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இவை எல்லாவற்றை விட பரிசுத்த ஆவி என்கிற நீரூற்றுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை எங்க எல்லையை விட்டு எடுத்துறாதீங்கன்னு போராடுறவங்க ஒரு 30 செகண்ட் கையை தட்டி அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட் கையை தட்டி இயேசுவே 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 இயேசுவே, உங்க சமாதானம் எங்கள் குடும்பத்தின் மேல வெளிப்படுவதாக, சபையின் மேல வெளிப்படுவதாக, பிள்ளைகளின் மேல வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில். நல்ல கையை தட்டி சமாதானக்காரர் குடும்பத்திலே வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. அந்த மரண ஆவியே இயேசுவின் நாமத்தில் ஜனத்தை விட்டு வெளியேறு. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து அப்படியே கீழே படுக்க வச்சிருங்க சிஸ்டர், அப்படியே கீழே படுக்க வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். அந்த குடும்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை ஆக்குறாரு. ஹல்லேலூயா. கையை தட்டி நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே. ஓ வல்லமே ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவிகள் வெளியேறும்படியை கட்டளையிடுகிறேன். மரண வல்லமைகள், மரண கட்டுகள், ஓ இயேசுவின் நாமத்தில் ஆலியாதே. நீங்க எல்லாரும் பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில சில குடும்பங்களை விடுதலை ஆக்குகிறார். கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. இதுவரைக்கும் காசும் பணமும் தான் ஆசீர்வாதமா தெரிஞ்சிச்சு. இந்த பகல் வேளையில் எத்தனை பேருக்கு தெரியுது எனக்கு சமாதானம் தான் ஐயா, எனக்கு சமாதானம் தான் ஐயான்னு சொல்லுகிறவங்க அந்த கையை உயர்த்தி காமிங்க பார்க்கல. சமாதானம் தான் ஐயா. சமாதானத்தை கெடுத்த பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும், சமாதானத்தை கெடுத்த சபிக்கப்பட்ட அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியை கட்டளையிடுகிறேன், வெளியேறும்படியை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, என் பிரசங்கத்துக்குள்ளாக அப்படியே நான் வர்றேன். இப்ப 2வது எந்த ஆசீர்வாதத்துக்காக தெரியுமா போராடுறது? எல்லாரும் என்ன பார்த்துக்கிடுங்க. நான் இந்த அக்சாலையும் இந்த யாக்கோபு 2 பேரையும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நிறுத்தினேன். அக்சாலுக்கு நல்ல புருஷன் திருப்தி இல்லை, நல்ல வசதி திருப்தி இல்லை, இன்னாருடைய மகள் என்கிற பட்டம் திருப்தி இல்லை. இவை எல்லாவற்றுக்கு மேல அவளுடைய திருப்தி ஒரு நீர்ப்பாய்ச்சலின் அனுபவம். அதானே? புரியுதா உங்களுக்கு? புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இப்போ யாக்கோபுக்கு மனைவிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, சொத்து உண்டு, சம்பத்து உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா இப்பவும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு போராடுறாரு. எதுக்காக தெரியுமா போராடுறாரு? நான் இன்னொன்னு சொல்றேன்னா இன்னொன்னு காட்டுறேன். ஆதியாகமம் புத்தகம் அப்படியே வந்துருங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 28 நல்லா வாசிக்கணும், நல்லா உஷார. 28:11 ஒரு இடத்தில் வந்து சூரியன்
அஸ்தமித்தபடினால். போதும் 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 போதும். இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் கரெக்டாக கவனிச்சாதான் உங்களுக்கு விஷயம் புரியும். இப்போ என்ன தெரியுமா? சூரியன் அஸ்தமித்தது. எல்லாரும் சொல்லுங்க. எங்க வச்சு? ஆதியாகமம் 28 இப்படி வச்சுக்கோமே, 28 சூரியன் அஸ்தமித்தது. 32 31 வாசிப்போம். அவன் பெனியேலை 32வது அதிகாரம் 31வது வசனம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன். போதும். எல்லாரும் என்ன கவனிங்க. 28 சூரியன் அஸ்தமித்தது, 32 சூரியன் உதயமாயிற்று. புரிகிற போல சொல்லுகிறேன். இந்த 28க்கும் 32க்கும் இடையில 20 வருஷம். 20 வருஷமா வேற எல்லா ஆசீர்வாதமும் வந்தது. ஆனால் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவருடைய மகிமை வாழ்க்கையில் இல்லை. தேவ பிரசன்னம் வாழ்க்கையில் இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் வாழ்க்கையில் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? புரிகிறவங்க கையை வேர்த்து வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ போராடி ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி முடிகிறதான நேரத்தில் சூரியன் உதயமாகி விட்டது. இன்றைக்கு பகல் வேளையில் சிலருடைய வாழ்க்கையில் அஸ்தமித்த நீதியின் சூரியனுடைய பிரசன்னம் உதிக்க போகிறது. சில குடும்பங்களிலே தேவ மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஒன்றுமே இருக்காதுங்க, ஆனாலும் சமாதானமாக இருக்க போறீங்க. என்ன இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்க போறீங்க. எல்லாமே அவர் பாதத்தை தந்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சகல குறைவுகளை நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ எத்தனை பேர் என் தேவை தேவ பிரசன்னமே, என் தேவை தேவ சமூகமே, என் தேவை தேவ பிரசன்னமே? இப்ப அந்த வலது கையை உயர்த்தி சொல்லலாமா? ஜீவநீரூற்று. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ பிள்ளைகள் பெரியவர்கள் தாகம் கொண்டே தாகம். உங்க சத்தம் உயரத்தை கேளுங்க. ஜீவநீரூற்று, ஜீவநீரூற்று. நீர்தானே உந்தன்னை தாகம் கொண்டே உந்தன்னை. இன்னும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவநீரூற்று, ஜீவன். அத்தனை பேர் ஒரே குரலாக ஓ ராமா சாந்தாரே. நீர்தானே உந்தன் ஆவியானவரே. நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களுடைய ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். எங்கள் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை, ஞாயிறு இரவு 7 மணி முதல் 8:30 வரை. உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள்.